வணக்க மக்களே, சட்டமும் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தேமுதிகவை தட்டி தூக்கிய திராவிட கட்சியா? கிரீன் சிக்னல் காட்டிய பிரேமலதா அரசியலில் ஏற்படும் அடுத்த திருப்பமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் பற்றி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு அரசியல் களத்திலே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அதாவது புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயன் தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழகத்திலே ஒரு நாளைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடும் வகையில்தான் அந்த கட்சி அதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சிகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதிமுகவில் மேலும் சில கட்சிகள் எல்லாம் இணைப்பது குறிப்பான விவரங்களை எடப்பாடி அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அதிமுகவில் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இணைவது மூலம் கண்டிப்பாக அதிமுக தமிழகத்திலே ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கும் பட்சத்தில் தான் அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து வருகிறார். அது மட்டுமன்றி பாமகவின் அன்புமணி தரப்பும் அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்யப்பட்டது. அதாவது மீதம் இருப்பது தமிழகத்தில் தேமுதிக கட்சி மட்டும்தானா. அதாவது தேமுதிகவின் பொருளாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக, அதிமுக, தாவைக்கா என 3 பக்கமும் கதவை திறந்து வைத்துள்ள நிலையில்தான் அவர் கண்டிப்பாக யாருடன் கூட்டணி என்பதை ஒரு சஸ்பென்ஸாக வைத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக கடலூர் நடக்கும் மாநாடு 9ஆம் தேதியானது ஜனவரி 9இல் கண்டிப்பாக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிக்கப்படும் நிலையில்தான் அதற்கான வேலைகளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த மாநாடானது தமிழகத்திலே யாரும் எதிர்பாராத மாநாடத்தான் கண்டிப்பாக திகழும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது இந்த மாநாட்டில் தேமுதிக மாநாட்டில் கூட்டணியை அறிவிப்பதாக இவர் கூறியுள்ளார். இந்த சமயத்தில்தான் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்பதை அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கூறிய பரப்புரை தான் கிளப்பியிருக்கிறாராம். தேமுதிக கூட்டணி என்பது குறித்து பேசிய அவர் மறைமுகமாகவே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை முழுவதும் திமுகவை கடுமையாக எதிர்த்து வந்தார். இந்த நிலையில்தான் அவரின் கொள்கைக்கு மாறாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார் என்றுதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது எதிர்வரும் தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிக கட்சி அதிமுகவுடனே கூட்டணி அமைக்கும் என்று உறுதியாக கூறியுள்ளாராம். தற்பொழுது கூட தேமுதிக கூட்டணி மட்டுமே பேசும் பொருளாக இருந்த நிலையில்தான் ராஜேந்திர பாலாஜியின் இந்த கருத்தானது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் பார்க்கப்படுகிறதாம். இதனால் தான் கண்டிப்பாக இன்று நடைபெற இருக்கும் மாநாட்டில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார் என்ற செய்திகளெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் இன்று நட இருக்கும் மாநாட்டில் கண்டிப்பாக யாருடன் கூட்டணி என்பதை தேமுதிக அறிவிக்கப்படும். இவர்கள் கேட்கும் தொகுதி என்பது யாருடன் கூட்டணி அமைத்தாலும் இரட்டை இலக்கத்தில் தான் இவரது தொகுதி பங்கீடு இருக்கும் என்பதை கண்டிப்பாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.